ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஆர்எஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஆர்எஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இது எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுற பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கும் அதே மாதிரி பேங்க்கில் கம்பெனியோட பேரில் மெயின்டைன் ஆகிற அக்கௌண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸை ட்ராக் பண்ணுறதுக்காக தான். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே கம்பெனி புக்கில் பாருங்கள், அதாவது கம்பெனிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் இதில் April 1 அன்னைக்கு பேங்க்கில் 25,000 பேலன்ஸோட அந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மந்த்தை ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஷாம் அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கு செக் வந்து கொடுத்துருக்காங்க. 15,000க்கான செக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் தேதி வந்து அமௌண்ட் 5,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ பேங்க்கோட பேலன்ஸ், கரண்ட் பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஏன்னா 25,000 இருந்துச்சு, ஷாமுக்கு வந்து 15,000க்கான செக் கொடுத்தோம். அதே மாதிரி அமௌண்ட் 5,000 வந்து பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். பேங்க் ஒரு ஏடிஎம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணது போக இப்போ பேங்க்கில் 5,000 தான் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கம்பெனி சைடில் நம்ம மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டு. இதே நீங்கள் பேங்க் சைட் போனீங்க அப்படின்னா இப்போ அந்த அமௌண்ட் வித்ட்ரா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பேங்க் புக்கில். இதே நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு செக் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் செக் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செக்கோட மினிமம் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months இருக்கும். அப்போ நான் இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு நான் செக் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் நாளைக்கே போயிட்டு செக்கை டெபாசிட் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறதில்ல, அந்த செக்கும் கிளியர் ஆக போகிறதில்ல. அப்போ எந்த டேட்டில் எந்த மந்தில் அவங்க வந்து அந்த செக்கை டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, இல்லை நமக்கு வந்த செக்கை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கு அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆச்சா, கிரெடிட் ஆச்சா இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பேங்க்கோட மினி ஸ்டேட்மெண்ட்னு நம்ம வச்சுருப்போம். அந்த மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எந்த ரீசனுக்காக அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். பிஆர்எஸும் சேம் அதே மாதிரி தான். இப்போ இந்த பேங்க் சைடில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டில் பாருங்கள், April 1 அன்னைக்கு சேம் 25,000 பேலன்ஸோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம செக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஷாம் அப்படின்ற பர்சனுக்கு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்கை இன்னும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலை. ஸோ செக்கு கிளியர் ஆகாததுனால பேங்க்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா 5,000, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு உடனே. இப்போ கரண்ட்டாக பேங்க் சைடில் நம்ம கம்பெனி பேரில் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,000. ஏன்னா அந்த செக்கோட அமௌண்ட் வந்து இன்னும் ரிஃப்ளெக்டே ஆகலை. பேலன்ஸ்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் போக பேலன்ஸ் 20,000 மெயின்டைன் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 15,000 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் வருது, அப்போ அந்த செக்கு வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்களா, செக் கிளியர் ஆகிடுச்சா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸ், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். பேங்க்லேருந்து மந்த் வைஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த செக்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சா, இல்லை நமக்கு வந்து செக் நம்ம டெபாசிட் பண்ண செக் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா, நம்ம வந்து நம்ம கம்பெனி புக்ஸில் இல்லாத டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பேங்க்கில் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த எஸ்எம்எஸ் சார்ஜ்லாம் பிடிப்பாங்கல்ல, பேங்க் சைட்லேருந்து எஸ்எம்எஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. அதே மாதிரி பேங்க்குக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம கம்பெனி புக்கில் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஒரு 10 rupees 15 rupees இல்லை ஒரு 100 rupees கூட இருக்கலாம். அப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. அப்போ அந்த பிடிச்ச அமௌண்ட் வந்து எந்த ரீசனுக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம கம்பெனி புக்கில் நம்ம என்டரும் பண்ண முடியாது. அப்போ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் நமக்கு அமௌண்ட் டெபிட் ஆனது கிரெடிட் ஆனது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்சஸ், எந்த ரீசனுக்காக டெபாசிட் ஆகிருக்கு இல்லை வித்ட்ரா ஆகிருக்கு, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் அப்படின்றது. இப்போ இதுக்கு 1 monthோட டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸை பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி கம்பேர் பண்ணி பிஆர்எஸ் வந்து போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்குயின் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட 1 monthக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கூட நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறதுன்றதான் 1 by 1 பார்க்க போகிறோம். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் செக்காக கொடுத்தது தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் கேஷாக பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பேங்க்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செக்காக பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து டேரெக்டாக வந்து பேங்க்லேருந்து வித்ட்ரா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்குற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் வந்து நம்ம பிஆர்எஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினானது டேட்டு தான். ஏன்னா டேட்டை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷன்ஸ் நடந்த டேட்டும், அதாவது இப்போ டெலிஃபோன் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா April 1 அன்னைக்கு 22,000 அப்படின்றது நான் செக்காக பே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த April 1 அன்னைக்கு நான் பே பண்ண அந்த டெலிஃபோன் சார்ஜோட பில் வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிளியர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து
பார்க்குறதுக்கு தான் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வர டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் போட்ட டேட்டாக இருக்கலாம், இல்லை அந்த டேட்டை விட ஹையராக இருக்கலாம். ஏன்னா நான் கொடுத்த செக்கை இஷ்யூ பண்ணதே 1ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் பணம் எடுத்துருக்க முடியாது. ஸோ ஒன்று டிரான்சாக்ஷன் நடந்த டேட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த டிரான்சாக்ஷனை விட 1 நாள் 2 நாள் இல்லை 3 to 6 months வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகணும். ஃபஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் க்ரியேட்டில் பாருங்கள், நான் ஆல்ரெடி லெஜர்ஸில் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்க்கான வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டிரான்சாக்ஷன்ஸில் அந்த டேபிளர் காலமில் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து தான் 1 by 1 கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வவுச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வவுச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு டெலிஃபோன் சார்ஜ் 2000 சொல்லியிருந்தாங்க. April 1 அன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இருக்க செக் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த செக் நம்பரை வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் போடும்போதே அந்த செக் நம்பர் எல்லாத்தையுமே உள்ளே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேமெண்ட்டில் டேட் மாற்றுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா F2 கொடுத்துட்டு 1st April அப்படின்ற டேட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிஃபோன் சார்ஜ் அப்படின்ற ஒரு லெஜர் வரணுமா, ஸோ Alt C கொடுத்துட்டு டெலிஃபோன் சார்ஜ் அப்படின்ற லெஜரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன் சார்ஜ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற குரூப் நேம் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2000 அப்படின்றத கொடுத்துட்டு கிரெடிட்டில் இஷ்யூடு பை செக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ பேங்க் நேம், இந்த சம்மில் நம்ம மெயின்டைன் பண்ணுற பேங்க்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு. ஸோ இந்தியன் பேங்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட டோட்டல் வேல்யூவிலேருந்து அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். நீங்கள் வந்து பேங்க்கை வந்து அந்த டிரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து செக்காக இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா, இல்லை டிடியாக கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். இதில் வந்து நான் செக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அமௌண்ட் வந்துடும். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், செக் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த டிரான்சாக்ஷனுக்கான செக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25131 அப்படின்றத கொடுத்துட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் இந்த செக்கில் டேட் போட்டு கொடுத்தீங்களோ அந்த டேட் தான், நான் டிரான்சாக்ஷனில் போடுற அதே டேட் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால இதில் அந்த 1 டிரான்சாக்ஷனோட டேட்டே கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து அமௌண்ட் பெய்ட் டு வின் இண்டியா அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம போட போகிறோம். பேமெண்ட் வவுச்சர் தான். சேம் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 24 April அப்படின்றத கொடுத்துக்கிறேன். வின் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்க அந்த லெஜரை நான் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து 5000 வந்து இப்போ பே பண்ணுற மாதிரி நான் போடுறேன். 5000 இந்தியன் பேங்க்லேருந்து நான் செக்காக கொடுக்கறதுனால இந்தியன் பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு செக் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25132 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கமிஷன் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட போகிறேன். ரிசீவ்டுன்றதுனால ரெசிப்ட் வவுச்சர் F6 கொடுத்து ரெசிப்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Alt C கொடுத்துட்டு கமிஷன் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கமிஷன் ரிசீவ்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000. இந்தியன் பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75461 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 month சேலரி பே பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறேன். ஸோ பே பண்ணுறோம் அப்படின்றதுனால பேமெண்ட் வவுச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. Alt C கொடுத்துட்டு சேலரி பெய்டு அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்டர் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000. இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25133 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸில் 5 star அப்படின்ற ஒரு பார்ட்டி நேம் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து பணம் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த 15,000 அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு 750 rupees வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டும் அலோகேட் பண்ணுறோம். அப்போ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ரெசிப்ட் வவுச்சர் சூஸ் பண்ணிவிட்டு கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 star அப்படின்ற பார்ட்டி நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். 15,000 எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அந்த பில் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோமா 750. ஸோ நான் Alt C கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா நம்ம கொடுத்த பணத்துலேருந்து 750 வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 750 அப்படின்றது மாற்றிடுங்க. இப்போ அவங்க நமக்கு செக்காக எவ்வளோ வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா
14,250 அப்படின்றது தான். இது வந்து சப்போஸ் நமக்கு செக்கை நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் எதனா வேல்யூ ஆட் ஆகும். அதனால் இந்தியன் பேங்க் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ நான் F2 கொடுத்துட்டு 5th April அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கான செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 42678 அப்படின்றது கொடுத்துக்கோங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ ரிசிப்ட் வவுச்சர்லேயே Alt C கொடுத்துட்டு டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிவிடெண்ட் ரிசீவ்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம், ஏன்னா நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோமா, ஸோ இன்டெரக்ட் இன்கம் கொடுத்துக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,000 நான் கொடுக்குறேன். 29,000 இந்தியன் பேங்க்கு. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13,555 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெய்டு ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போட போகிறேன். இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 10th April. ஸோ F2 கொடுத்துட்டு 10th April அப்படின்றத மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பே பண்ண மாதிரி என்ட்ரி போடுறதுனால F5 கொடுத்து பேமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுன்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணோமா, ஸோ ரெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ஏன்னா ரெண்ட் நம்ம பே பண்ண மாதிரி சொல்ல போகிறோமா, ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4,500 இந்தியன் பேங்க்கு. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25134 என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூல் ட்ரீம் அப்படின்ற பார்ட்டி கிட்ட வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து வாங்கின மாதிரி, அதாவது அவங்க கிரெடிட்டார் அப்படின்ற மாதிரி 7,000 அமௌண்ட் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட்டும் வந்து ஒரு 700 ரிசீவ் பண்ணுற மாதிரி என்ட்ரி நான் போட போகிறேன். ஸோ வந்து பேமெண்ட் வவுச்சர்லேயே டேட் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். F2 கொடுத்துட்டு 11 கொடுத்துட்டு கூல் ட்ரீம் அப்படின்ற பார்ட்டி நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு நம்ம டோட்டலாக தர வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,000. இப்போ அந்த 7,000 அமௌண்ட்டில் இருந்து 700 டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ க்ரெடிட்டில் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டுக்கான லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்ற ஒரு லெஜர் கொடுத்துட்டு இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700. ஸோ 700 போக பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செக்காக 6,300 நம்ம அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம். இதுக்கான செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25135 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இபி சார்ஜ் பே பண்ண மாதிரி 1,500 பே பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி. இந்த என்ட்ரி எல்லாமே 1 by 1 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இபி சார்ஜ் பே பண்ணியிருப்போமா, ஸோ பேமெண்ட்லேயே இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15th April. ஸோ F2 கொடுத்துட்டு 15 April அப்படின்ற டேட் மாற்றிக்கோங்க. Alt C கொடுத்துட்டு இபி சார்ஜ் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,500 என்டர் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க்கு. செக் நம்பர் வந்து 25136 1,500 செக் நம்பர் 25136 என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறேன். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் சூஸ் பண்ணிவிட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா 16th April. ஸோ 16th April அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். க்ரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்ற ஒரு லெஜர் வேணுமா, ஸோ நான் Alt C கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம், ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறோம்ல அமௌண்ட்டு. ஸோ இன்கம் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் 2,000 கொடுத்துக்கிறேன். ஸோ 2,000 இந்தியன் பேங்க்கு. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 41596 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் லைன் மார்க் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டேருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம். 19,000 ரிசீவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அலவுட் 1,000. செக் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து ஆல்ரெடி 20,000 வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டில் வந்து 19,000 ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 1,000 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலவுட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17th April அன்றைக்கி நடந்திருக்கா. ஸோ இதை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வவுச்சரில் வரும், ஏன்னா அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம்ல. ஸோ ரிசிப்ட் வவுச்சரில் F2 கொடுத்துட்டு 17th April அப்படின்ற டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு
யார்கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைன் மார்க் அப்படின்ற பார்ட்டி கிட்ட இருந்ததுன்னு. ஸோ லைன் மார்க் சூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20,000. ஸோ 20,000 கொடுத்துக்கோங்க. 20,000 இதில் நீங்கள் பேங்க்கில் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 19,000 தான். ஸோ நான் இந்தியன் பேங்க் அப்படின்ற லெஜர் சூஸ் பண்ணிவிட்டு 19,000 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செக் நம்பர் கொடுத்துக்கோங்க. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89576 என்டர் பண்ணுங்கள். பேலன்ஸ் 1000 இருக்குது வந்து பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படின்ற லெஜர் சூஸ் பண்ணிவிட்டு 1000 rupees கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ லைன் மார்க் அப்படின்றவங்க 20,000 கொடுக்கணும். அதில் வந்து 19,000 செக்காக கொடுத்துட்டாங்க. 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் அலௌட் சொல்லியிருக்கோம். என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரான்ச் இன்கம் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறேன். ஸோ ரிசிப்ட் வவுச்சரில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19th April. ஸோ F2 கொடுத்துட்டு 19th April அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ட் சியில் பிரான்ச் இன்கம் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம் தான். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25,000. ஸோ 25,000 கொடுத்துட்டு செக் அப்படின்றதுனால நான் இந்தியன் பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கோங்க. இதோட செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89156 என்டர் பண்ணுங்கள். அடுத்தது பெய்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி க்ரியேட் பண்ண போகிறேன். 2,500 வந்து அமௌண்ட் பே பண்ண மாதிரி. ஸோ பேமெண்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 20th April. ஸோ F2 கொடுத்துட்டு 20th April அப்படின்ற டேட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆல்ட் சி கொடுத்துட்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2,500. செக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால பேங்க் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25137. அடுத்த டிரான்சாக்ஷன் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் 6,000க்கு. ஸோ பேமெண்ட்லேயே இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 25th April. ஸோ 25/4 அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஆல்ட் சி கொடுத்துட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 கொடுத்துக்கிறேன். 6,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க்கு இதுக்கான செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25138. அடுத்து இன்னொரு டிரான்சாக்ஷன் ஹவுஸ் ரெண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி போட போகிறேன். ஸோ ரிசிப்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 26th கொடுத்துக்கலாம். ஸோ F2வில் 26th April செட் பண்ணிவிட்டு ஆல்ட் சி கொடுத்துட்டு ஹவுஸ் ரெண்ட் ரிசீவ்டுன்ற ஒரு லெஜர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3,000 கொடுத்துக்கிறேன். இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 695472 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டிரான்சாக்ஷன் பேங்க்கில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண மாதிரி டெபாசிட் பண்ண மாதிரி போட போகிறோம். ஸோ கான்ட்ரா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 27th April. ஸோ 27th April அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 7,000 அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண மாதிரி போட போகிறேன். ஸோ க்ரெடிட்டில் வந்து பேங்க்கு 7,000 கொடுத்துக்கோங்க. செக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25139 அப்படின்றத கொடுத்துட்டு கேஷ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்தது டெபாசிட் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறேன் 9,000. அது வந்து பார்த்திங்கன்னா 30th April. ஸோ F2 கொடுத்துட்டு 30th April அப்படின்ற டேட் போட்டுக்கோங்க. பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி போட போகிறதுனால ஸோ கேஷை வந்து க்ரெடிட்டில் வச்சுட்டு 9,000 இந்தியன் பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டினாமினேஷன்ஸ் கேட்கும் உங்களுக்கு. நம்ம ஃபில் பண்ணும்போது டினாமினேஷன்ஸ் போட்டு தானே ஃபில் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டினாமினேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த போட்டு முடித்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இவங்க அந்த 4th மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு டெபிட் ஆச்சு என்ன பர்பஸ்க்காக செக் நம்பர் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 lakhஸோட இந்த மந்தோட ஸ்டார்டிங் இருந்திருக்கு. அப்புறம் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வின் இண்டியா அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து 5,000 செக் டெபாசிட் பண்ணி அமௌண்ட் வந்து எடுத்திருக்காரு. அப்போ நம்ம கொடுத்த செக்கை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி அவர் டெபாசிட் பண்ணி பணம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வோடஃபோன், அதாவது டெலிஃபோன் பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2,000 கட்டியிருந்தோம்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி தான் பேங்க்லேருந்து கிளியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸும் வச்சு அந்த டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் டெபிட் ஆனது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் போட்ட டேட்டையும் இந்த பேங்க் டிரான்சாக்ஷனில் வந்த டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி அந்த டேட்டை வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோ டூவில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அதில் அந்த பேங்க் ரீகன்சிலேஷன் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் ரீகன்சிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் 2-3 பேங்க் நேம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேங்க் நேமையும் சூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்தியன் பேங்க் அப்படின்றதுனால இந்தியன் பேங்க் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வவுச்சரில் போட்ட டேட்டு என்ன பர்பஸ்க்காக, அது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டா டெபிட்டா அண்ட் அதே மாதிரி பேங்க் டேட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த காலமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன் எந்த டேட்டில் பேங்க்கில் அக்கர் ஆச்சு அப்படின்ற டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் பாருங்கள் டெலிஃபோன் சார்ஜ் அப்படின்றது வோடஃபோன் அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ வோடஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி தான் பேங்க்கில் இருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு செக் இஷ்யூ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே நம்ம செக்கு கொடுத்துட்டோம். அப்போ பேங்க்கில் அந்த செக் கிளியர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி. ஸோ பேங்க் டேட்டில் 3 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த பேங்க் காலமில் இருக்க டேட்டை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரு சில என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் இல்லாமல் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து இந்த மந்த் ஸ்டேட்மெண்ட்டில் வரல, அதாவது இந்த மந்தில் அந்த செக் வந்து கிளியர் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அது கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வின் இண்டியான்னு இருக்காங்களா, வின் இண்டியா வந்து நம்ம டிரான்சாக்ஷனில் போட்ட டேட் வந்து 2, ஆனால் வந்து 3ஆம் தேதி தான் செக் கிளியர் ஆகிருக்கு. கமிஷன் ரிசீவ்டும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி, சேலரி பெய்ட் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி. அடுத்தது 5 ஸ்டார் அப்படின்ற பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் கொடுத்துருந்தாங்க நமக்கு, அந்த டேட் வந்து எப்போ அப்படின்றது பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி. அடுத்தது டிவிடெண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 10. ரெண்ட்டுன்ற டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் ரெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டே உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனுக்கான டேட்டே உங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து பேங்க்கில் அந்த செக்கு வந்து இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மந்த் ஸ்டேட்மெண்ட்டில் அது இல்லையா, ஸோ அந்த காலமை எம்டியாக விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்துடுங்க. கூல்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 15, இபி சார்ஜ் 17, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 16th. அதே மாதிரி லைன் மார்க் அப்படின்ற பார்ட்டிக்கும் வந்து நம்ம பணம் நமக்கு கொடுத்தாங்கல்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஸோ இதை பிளாங்காக விட்டுருங்க. பிரான்ச் இன்கம் எதுவும் கிடையாது, ட்ரேட் எக்ஸ்பென்ஸும் இல்லை. ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25th 4, ஹவுஸ் ரெண்ட்டும் கிடையாது. கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 30th 4. இந்த 30 அப்படின்ற கேஷும் வந்து இல்லை. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம டேட் என்டர் பண்ணாத டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டும். அப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணும்போது டேட் என்டர் பண்ணாதது, அதுக்கப்புறம் நம்ம புதுசாக போகிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேட் என்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வந்துடும். இப்போ இந்த டேபிளர் காலமில் பாருங்கள், ஒரு சில இதெல்லாமே வந்து அந்த டிரான்சாக்ஷனில் இருந்ததுக்கு டேட் போட்டுட்டோம். இப்போ இந்த ஏடிஎம், அங்கே அதே மாதிரி இன்னொரு ஏடிஎம் குணா நாதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் போடவே இல்லை, ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் இல்லாமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குன்னா நம்மக்கிட்ட அதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அக்கர் ஆயிருக்கு. இப்போ ஏடிஎம் அப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, வித்ட்ரா பண்ணுறது, அப்போ வந்து நமக்கு எந்த பில்லோ எந்த ரெசிப்டோ இருக்காது, வேணுன்றப்ப நம்ம பணம் எடுத்துகிட்டு விட்டுருவோம். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம போட மறந்துருக்கலாம், என்ன ரீசன்ஸாக வேணாலும் இருக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக அக்கர் ஆயிருக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை நம்ம வவுச்சர் என்ட்ரியில் போடணும்.
அந்த மாதிரி என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வின் இண்டியா, வோடஃபோன் கமிஷன் இது எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் அண்ட் அதே மாதிரி டிவிடெண்ட் 3000 வந்து பார்த்திங்கன்னா இல்லை, டிவிடெண்ட் 29,000 தானே இருந்துச்சு. ஸோ 3000 இல்லை, இது 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம், அடுத்தது குணா, நாதன், இந்த சேலரி வந்து கிரெடிட்டில் இருக்கவங்களுக்கு அப்போ ரிசீவ்டு அப்படின்ற மீனிங், அதுவும் நம்ம போடலை. கேஷ் 90,000 வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்மக்கிட்ட என்ட்ரி இல்லை. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு ட்ராவலிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்கறை இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடந்துருச்சு. அப்போ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து நம்ம சிஸ்டமில் என்ட்ரி போட்டு வச்சா தான் நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட செக் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹைலைட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நம்ம வவுச்சர் என்ட்ரியில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 9th டே தனிக்கான டிரான்சாக்ஷன் வந்து பாருங்கள், ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ட்ரி போடணும். இதே மாதிரி இந்த ஹைலைட் பண்ண எல்லா என்ட்ரியும் 1 by 1 போட போகிறோம். வவுச்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த சைட்லேயே பாருங்கள், கிரியேட் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிரியேட் வவுச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக வவுச்சர் ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம கான்ட்ராவில் தான் போட போகிறோமோ. ஸோ கான்ட்ராவில் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் அப்படின்ற மாதிரி என்ட்ரின்றதுனால க்ரெடிட்டில் பேங்க் வச்சுட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000. இதுக்கான செக் நம்பர் வந்து எதுவுமே இல்லை ரெஃபரன்ஸ், ஸோ எம்டியாக விட்டுட்டு கேஷாக கொடுத்துக்கிறேன். இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 9th April. ஸோ F2 கொடுத்துட்டு 9th April அப்படின்ற டேட் போட்டுட்டு இந்த வவுச்சரை சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது டிவிடெண்ட் வந்து 3000 ரிசீவ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிசீவ் பண்ண டிவிடெண்ட் என்ட்ரி போடணும். ஸோ ரெசிப்ட் வவுச்சருக்கு ஷார்ட்கட் வந்து F6. டிவிடெண்ட் ரிசீவ்டு சூஸ் பண்ணிக்கோங்க, 3000 இந்தியன் பேங்க்கு. இந்த வவுச்சர் என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வவுச்சராக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-3 வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை 1-2 வவுச்சர் தான் அப்படின்னா நீங்கள் அந்த க்ரியேட் வவுச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிகிட்டே கூட போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு என்ட்ரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் இன்டூ பேங்க் அப்படின்னு ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ கான்ட்ராவில் கேஷ் 10,000 டெபாசிட் பண்ண மாதிரி என்ட்ரி பேங்க் வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் நம்பர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ செக் நம்பர் எம்டியாக விட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஏடிஎம்லேருந்து 30,000 வித்ட்ரா பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ இந்தியன் பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 30,000 கேஷு. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 19th April. ஸோ F2 கொடுத்துட்டு 19th April அப்படின்றத கொடுத்துட்டு இந்த வவுச்சர் என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன போட போகிறோம் அப்படின்னா குணா அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டேருந்து அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி என்ட்ரி போட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளர் காலம் பாருங்கள், இதில் குணா அப்படின்ற பார்ட்டி நேம் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மீனிங். அப்படி இல்லைன்னா இந்த பேலன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற பேசிஸில் ரிசிப்ட் வவுச்சரில் இந்த என்ட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ ரெசிப்ட்டுக்கு F6 கொடுத்துக்கோங்க. குணா அப்படின்ற பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் என்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. செக் நம்பர் இதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, ஸோ நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். இந்த வவுச்சருக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 25th. ஸோ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. 25th April கொடுத்துட்டு இந்த வவுச்சர் என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி நாதன் அப்படின்ற பார்ட்டி நேம் கொடுத்துருந்தாங்களா, அந்த பார்ட்டி நேம் வந்து கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்றத வச்சுட்டு அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோமா வாங்கியிருக்கோமா அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நாதனுக்கு வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. F5 கொடுத்துட்டு நாதன் அப்படின்ற பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சன்ட்ரி டெப்டாஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ F2 கொடுத்துட்டு
27th ஏப்ரல் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்தது சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி என்ட்ரி போடணும். ஆல்ரெடி ஒரு சேலரி லெட்ஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். இப்போ நம்ம கிரெடிட் சைடில் வந்திருக்கிறதுனால சேலரி ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கேஷ் டெபாசிட் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட்டு, ட்ராவலிங்னு சொல்லிட்டு இந்த 4 என்ட்ரியை போட போகிறோம். ஸோ சேலரி ரிசீவ்ட் அப்படின்றதுனால ரெசிப்ட் வவுச்சருக்கு வந்துடுங்க. ரெசிப்டில் ஆல்ட் சி கொடுத்துட்டு சேலரி ரிசீவ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. இந்தியன் பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த வவுச்சருக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ F2 கொடுத்துட்டு 29th ஏப்ரல் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேஷ் வந்து டெபாசிட் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம், 90,000. ஸோ டெபாசிட்க்கு கான்ட்ரா வவுச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட்டில் கேஷ் 90,000, டெபிட்டில் வந்து பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த டிரான்சாக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 30th ஏப்ரல். ஸோ 30 ஏப்ரல் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த வவுச்சரை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் F6 சூஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000. பேங்க்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 30th ஏப்ரல் தான். என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு. ஸோ பேமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் சியில் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20,000. இந்தியன் பேங்க் அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட்டும் லாஸ்ட் டேட் அதாவது 30th ஏப்ரல் தான். செக் நம்பர் எதுவும் இல்லாததுனால அப்படியே ஃபுல்லாக என்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷனுக்கான பேங்க்ஸ் டேட் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டேட்டை தான் டிரான்சாக்ஷனுக்கான வவுச்சர் டேட்டாவே நம்ம வச்சு போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த பேங்க் ரீகன்சிலேஷன்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பேங்க் டேட்டு என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கம்பெனி புக்கோட வேல்யூ வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த கோ டு ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிங்களோ அதுக்கு எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க டேட்டையே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இதுக்கான பேங்க் டேட்டும் நம்ம 1 by 1 என்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் 2000க்கான பேங்க் டேட்டு வந்து 9th ஏப்ரல். ஸோ 9 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்து டிவிடெண்ட் ரிசீவ்டுக்கும் 9th ஏப்ரல் தான். நெக்ஸ்ட்டு கேஷ் 30,000க்கு வந்து பார்த்திங்கன்னா 19th ஏப்ரல். அடுத்து குணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டேட்டே கொடுத்துக்கலாம், 25th ஏப்ரல். நாதனுக்கு 27th ஏப்ரல். சேலரி ரிசீட் வந்து பார்த்திங்கன்னா 29th ஏப்ரல். கேஷ் 9,000க்கு நம்ம வந்து டிரான்சாக்ஷனில் தான் இருந்தது, அது இன்னும் அக்கர் ஆகலை. அதே மாதிரி கேஷ் 10,000 வந்து பார்த்திங்கன்னா 12th ஏப்ரல், 30 ஏப்ரல் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. 90,000க்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் 30 ஏப்ரல். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டும் சேம் 30 ஏப்ரல். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 30th ஏப்ரல் தான். 30th ஏப்ரல். இதில் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் டேட்டையே வந்து பேங்க் டேட்டாவும் போட்டு நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் திரும்பவும் பேங்க் நேமை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் டேட்ஸ் போடாமல் இருந்தோமோ அது மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்கள் பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 7,000 அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்ஸ் போடாமல் இருக்க கிரெடிட்டோட வேல்யூ. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க 56,000 வந்து பார்த்திங்கன்னா டேட் போடாமல் இருக்க டெபிட்ஸோட வேல்யூ. நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4,83,450 rupees வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இதே பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா 4,34,450 வந்து இருக்குது. இது ஏன் அப்படின்னா இப்போ இங்கே டேட் போடாமல் இருக்க ஒரு 6 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 6 டிரான்சாக்ஷனோட வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேங்க் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, அது கம்பெனியோட புக்கில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம பேங்க்கில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க்கில் அந்த டிரான்சாக்ஷன் அக்கர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூவும் பேங்க் புக்கோட வேல்யூவும் ஈக்குவலாக வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டேட்ஸ் போடுற வரைக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இதே மாதிரி சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டு செக் பண்ணுறதா இருந்தால் அடுத்த மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே நீங்கள் அதுக்கான டேட்ஸு இதில் விட்டு போன டேட்ஸ் வந்து அடுத்த மாதம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கா அப்படின்றத ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸ் நீங்கள் போட போட கீழே இருக்க டிஃப்ரென்சஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பிஆர்எஸ் வந்து வவுச்சர் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட டேட்டை தான் என்டர் பண்ணுவோம். அந்த டேட்டை பேஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து கம்பெனி புக்கில் அக்கர் ஆகிருக்கு, எதெல்லாம் பேங்க் புக்கில் அக்கர் ஆகிருக்கோ அந்த வேல்யூவோட டிஃப்ரென்சஸை மட்டும் உங்களுக்கு செட் பண்ணி காட்டும். இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா செட் பேங்க் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரே டேட் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்படின்றது அந்த நம்ம செக்கு எந்த டேட்டில் கொடுத்தோமோ அதே டேட் தான் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி அந்த டேட் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்படின்றத சூஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கனாலே எல்லாத்துக்குமே காமனாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து வந்துடும். இல்லை நியூ டேட் நான் கொடுக்குற டேட், அதாவது எல்லா செக்குமே காமனாக ஒரு டேட்டில் கிளியர் ஆன மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா நியூ டேட் கொடுத்துட்டு அது என்ன டேட் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வவுச்சர் டேட், இப்போ நம்ம பேங்க் டேட் வச்சுட்டு வவுச்சர் என்ட்ரி போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேங்க்கில் என்னைக்கு கிளியர் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வவுச்சர் டேட்டையே பேங்க் டேட்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமனாக டேட் அலோகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செட் பேங்க் டேட் அப்படின்ற ஆப்ஷன். அதே மாதிரி கிரியேட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே நீங்கள் வவுச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வவுச்சர் கிரியேஷன் ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்எஸ் பற்றி தான் பார்த்தோம் ஃபுல்லாகவே. வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கு பேங்க் டேட் செட் பண்ணுறது எப்படி, அந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் வவுச்சரையோட டேட்டையும் வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது, பேலன்சஸ்லாம் எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். டேலி பிரைமோட கண்டினியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.